ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜியாகிரஃபி புவியியல் யூனிட் 1. Did you see that video? எஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயரிடுகன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பாகிஸ்தான், இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி தான் அண்டை நாடுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதில் வந்து பாகிஸ்தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். தேர்ட் ஒன் வந்து சீனா. ஃபோர்த் ஒன் நேபாளம். ஃபிஃப்த் ஒன் வங்கதேசம். சிக்ஸ்த் ஒன் மியான்மர். செவன்த் ஒன் இலங்கை. சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? இந்தியாவின் அண்டை நாடுகளை பெயரிடுக. இதுதான் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்குரிய ஆன்சர் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற கண்ட்ரியோட நேம்ஸ் எல்லாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வர்றது வந்து பாகிஸ்தான், நெக்ஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தான், தேர்டு ஒன் சீனா, ஃபோர்த் ஒன் நேபாளம், ஃபிஃப்த்து ஒன் வங்கதேசம், சிக்ஸ்த்து ஒன் மியான்மர், seventh one Sri Lanka. Is it clear for you? Yes. We can go to next question. Second question என்னன்னா, இந்திய திட்ட நேரத்தின் IST முக்கியத்துவம். இந்திய திட்ட நேரத்தின் IST முக்கியத்துவம். அப்போது இதுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்னா, ஒரே சீரான நேரம் ஈக்குவல் டைமிங் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஒரு பரந்த நாடு என்பதால் அதன் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு இடையே சுமார் 2 மணி நேர கால வித்தியாசம் உள்ளது. எந்த சைட்லேருந்து எந்த சைடுனா, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு இடையே, இன்பிட்வீன், ரெண்டுக்கும் இடையில். சரிங்களா? அப்போ 2 மணி நேர கால வித்தியாசம் உள்ளது. இதை தவிர்த்து நாடு முழுவதும் ஒரே நேரத்தை பின்பற்ற IST உதவுகிறது. ஸோ இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம், தட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் IST. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரே சீரான நேரம். அப்போ அதுக்கு வந்து என்ன எழுதுகிறோன்னா, இந்தியா வந்து ஒரு பரந்த நாடு என்பதால் அதன் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு இடையே சுமார் 2 மணி நேர கால வித்தியாசம் உள்ளது. இதை தவிர்த்து நாடு முழுவதும் ஒரே நேரத்தை பின்பற்ற, அதாவது நாடு முழுவதும் ஹோல் இந்தியாலையும் வந்து ஒரே டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த ISTன்றது வந்து உதவுகிறது. மொதல் பாயிண்ட் ஈஸியாக இருக்கா? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பரந்து விரிந்த நாடுன்றதுனால இது கிழக்கு மற்றும் மேற்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டுக்கும் இடையில் வந்து சுமார் 2 மணி நேர வித்தியாசம் ஏற்படுது. ஸோ அதுக்காக அதை தவிர்த்து நாடு முழுவதும் ஒரே நேரத்தை பின்பற்ற IST உதவுகிறது. இட்ஸ் கிளியர் ஃபார் யூ? எஸ். தென் செகண்ட் பாயிண்ட், திட்ட மெரிடியன் இந்தியாவின் மையப்பகுதியாக கருதப்படும். ஸோ சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்கிற இது 80 டிகிரி 30. ஸோ கிழக்கு தீர்க்க ரேகை லாங்கிடியூடு இந்தியாவின் திட்ட மெரிடியனாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்தியாவோட திட்ட மெரிடியன் எப்படி எடுத்துக்கப்படுதுன்னா, இந்தியாவின் மையப்பகுதியாக கருதப்படும் 80 டிகிரி to 30. இது வந்து என்னென்னா கிழக்கு தீர்க்க ரேகை லாங்கிடியூடு. ஸோ இந்தியாவின் திட்ட மெரிடியனாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புரிஞ்சுதாமா? அடுத்து தேர்ட் பாயிண்ட், மிர்சாபூர். இந்த தீர்க்க ரேகை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்கிறது. இந்த தீர்க்க ரேகை வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரே சீரான நேரம், அதுக்கு என்னன்றதை பார்த்தோம். செகண்ட் வந்து திட்ட மெரிடியன் பார்த்தோம். தேர்ட் ஒன் வந்து என்னதுன்னா மிர்சாபூர்னால் என்னன்றதை பார்த்தோம். அது வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த தீர்க்க ரேகை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாபூர் வழியாக செல்கிறது. நம்ம ஏற்கனவே செகண்ட் பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த தீர்க்க ரேகை வந்து எது வழியாக செல்லுதுன்னா அந்த மிர்சாபூர் வழியாக தான் செல்லுதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். தேர்ட் பாயிண்டில் இந்த தீர்க்க ரேகை வந்து அந்த மிர்சாபூர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள. சரிங்களா? அப்போ அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குழப்பத்தை தவிர்க்க ரயில்வே, விமான போக்குவரத்து மற்றும் அலுவலக நேரங்களில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க இந்த திட்ட நேரம் மிக அவசியமானது.
ரயில்வே, விமான போக்குவரத்து மற்றும் அலுவலக நேரங்களில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க இந்த திட்ட நேரம் மிக அவசியமானது. சரிங்களா? புரியுதா? ரொம்ப ஈஸி தாம்மா, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஒன்ஸ் அகைன் யூ ஹேவ் டு லிசன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா, ஒரே சீரான நேரம். ஒரே சீரான நேரம். இந்தியா ஒரு பரந்த நாடு என்பதால் அதன் கிழக்கு, அதாவது கிழக்கு, சரிங்களா, கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு இடையேயான அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து சுமார் 2 மணி நேர கால வித்தியாசம் இருக்குது. இதை தவிர்த்து நாடு முழுவதும் ஒரே நேரத்தை பின்பற்ற ஐஎஸ்டி, அந்த ஐஎஸ்டின்றது வந்து உதவுது நமக்கு. திட்ட மெரிடியன் இந்தியாவின் மையப்பகுதியாக கருதப்படும் 82 டிகிரி டு 30. ஸோ கிழக்கு தீர்க்க ரேகை லாங்கிடியூட் இந்தியாவின் திட்ட மெரிடியனாக எடுத்து கொள்ளப்படுகிறது. நம்பர் 3 மிர்சாப்பூர். இது எதுக்காக ஊடால சேர்க்குறோம்னா, இந்த தீர்க்க ரேகை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக தான் செல்லுது. சரிங்களா? ஃபோர்த்து வந்து என்னென்னா, குழப்பத்தை தவிர்க்க, கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ரயில்வே, விமான போக்குவரத்து மற்றும் அலுவலக நேரங்களில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க இந்த திட்ட நேரம் மிக அவசியமானது. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? Let me go to fourth question, next question, third question. Third question, தக்கான பீடபூமி, டீக்கன் பிளாட்யூ, சிறு குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி ஆகும். இது வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பீடபூமின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன்று வந்து என்னென்னா, இது எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து முக்கோண வடிவம் கொண்டது. இது என்ன வடிவம் கொண்டதுன்னா, முக்கோண வடிவம் கொண்டது. இதன் பரப்பளவு சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதன் பரப்பளவு சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இதுதான் வந்து என்னென்னா, தக்கான பீடபூமியை பற்றின சிறு குறிப்பு. ஃபஸ்ட்டு வந்து அதோடைய, அதுதான் வந்து மிகப்பெரிய பீடபூமின்னு சொல்லிட்டோம். அது எதில்? இந்தியாவிலேயே. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் வந்து இது எந்த ஷேப்பில் இருக்குன்னா, ட்ரையாங்கிள் ஷேப், முக்கோண வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். தேர்டு வந்து என்னென்னா, இதன் பரப்பளவு வந்து எப்படி இருக்குன்னா, சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம். அதாவது இதோட பரப்பளவு சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம். அடுத்து பீடபூமி வந்து எப்படின்னா, மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. புரிஞ்சுதாமா? we can move to next question. இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை கூறுக. அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா நர்மதை, செகண்ட் ஒன் வந்து தப்தி, தேர்ட் ஒன் வந்து மாஹி, ஃபோர்த் ஒன் வந்து சபர்மதி. சரிங்களா? அப்போ நான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொன்னால் இந்த 4 தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நர்மதை. இதை நீ எப்படி பார்க்கலான்னா, மேப்பில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரியா? டைரக்ஷன் வச்சு, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வரைய தெரியும் இல்லையா, அந்த மாதிரி போட்டு மேற்கு நோக்கி போகிற ஆறு அப்படியே பார்க்கும்போது உனக்கு அப்படியே ஆர்டர் லைன் வைஸாக வரும்போது நர்மதை ஃபஸ்ட்டு இருக்கும், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்தி இருக்கும், தேர்ட் ஒன் வந்து மாஹி இருக்கும், அடுத்து சபர்மதி இருக்கும். புரிஞ்சுதாம்மா? இதான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அடுத்த கொஷின் போகலாமா? எஸ், ஃபிஃப்த்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லட்சத்தீவு கூட்டத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. என்ன சொல்லலாம் லட்சத்தீவை பற்றினா, இது இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. இது எந்த டைரக்ஷன் அமைந்ததுன்னா, மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. எது? லட்சத்தீவு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பவளத்தீவு. சரிங்களா? இது வந்து ஒரு பவளத்தீவு ஆகும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்லலாம்னா, இதன் மொத்த பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதன் மொத்த பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஃபோர்த் ஒன் வந்து என்னதுன்னா, இதன் தலைநகரம் கவரத்தி. இதன் தலைநகரம் கவரத்தி. ஃபிஃப்த்து ஒன், இது அரபிக்கடலில் அமைந்துள்ளது. இது எங்கே இருக்குன்னா, அரபிக்கடலில் இருக்குது. சரிங்களா? ஸோ லட்சத்தீவை பற்றி ஒரு சிறு குறிப்பு தான் ஃபிஃப்த்து கொஷின். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. செகண்ட் பார்த்திங்கன்னா, இது ஒரு பவள தீவு ஆகும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இதன் மொத்த பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, இதன் தலைநகரம் கவரத்தி. இதன் தலைநகரம் கவரத்தி. ஃபிஃப்த்து ஒன், இது அரபிக்கடலில் அமைந்துள்ளது. இது எங்கே அமைந்திருக்குன்னா, அரபிக்கடலில் அமைந்துள்ளது. ஓகே, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 5 கொஸ்டின்ஸ்.
இதில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து புரியலை, இல்லை எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு சொல்லி எதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ போடலாம். இதுலேயே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.